Hi, I'm Emma Subbu. என்னோட சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து என்னோட ஜூனியர் பொண்ணு ஒருத்தவங்க வந்து எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணாங்க. எப்படின்னா வந்து, அக்கா நான் தீசஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன், ஆனால் வந்து பிளகியாரிசம் செக் பண்ணுறம்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் இதில் போட்டிருக்கேன். எனக்கு என்னோட சீனியர்ஸ் அப்புறம் எங்கள் மேம் எல்லாம் சொல்லி கொடுத்தது. ஓகேங்களா, எப்படின்னா இப்போ நம்ம வந்து பிளகியாரிசம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து இதே சேனலில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு ரெடியூஸ் அ பிளகியாரிசம் இன் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம பேப்பர், இப்போ ஒரு பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம எப்படி குயில்பர்ட் பேராஃப்ரைசிங்லாம் இல்லாமல் வேர்டில் எப்படி பிளகியாரிசத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் தீசஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் பிளகியாரிசம் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து அதை வந்து கொடுக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம சைடு வந்து பிளகியாரிசம் ஆகாமல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அந்த டிப்ஸ் எல்லாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து டோன்ட் சைட் யுவர் பப்ளிஷ்ட் ஆர்டிக்கல். ஓகேங்களா, இது ஏன்னா உங்களோட பேப்பரே வந்து செல்ஃப் பிளகியாரிசம் ஆகிடும். அதனால் வந்து என்னோட சீனியர் ஒருத்தவங்க சொன்னாங்க, எப்போவுமே நம்ம தீசஸில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸை வந்து பின்னாடி தான் வைப்போம். ஓகேங்களா, சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷனில் கொடுப்போம். தென் அது இல்லாமல் ஃபஸ்ட் பேப்பர் அதோட ஃபஸ்ட் பேஜ் மட்டும் தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். நம்மளோட பேப்பரை வந்து முன்னெல்லாம் வந்து சைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செல்ஃப் பிளகியாரிசம் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. நம்ம பேப்பரை ஒருவேளை நீங்கள் தெரியாமல் சைட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ரிசர்ச் பேப்பர் அந்த பிஹெச்டி தீசஸில் எதை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிசர்ச் ஆர்டிக்கிளையே நீங்கள் சைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோடதே பிளகியாரிசத்தில் காட்டும். ஸோ அதனால் உங்களோட பேப்பர் பப்ளிஷ் பண்ண அந்த ரெலவெண்ட்டான அந்த ரிசர்ச் பேப்பரை வந்து நீங்கள் இதில் சைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து பிளகியாரிசம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது. தென் அது இல்லாமல் ஹை எம்பி, அதாவது நிறைய எம்பி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இப்போ நீங்களே எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ எங்களுக்குலாம் வந்து பாட்டியில் வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து நாங்களே ஃபோட்டோஸ் எடுப்போம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா, ஒரு பேஜில் பர்டிகுலர் வேர்ட்ஸ், அதாவது பர்டிகுலர் சென்டென்ஸ் லைன் பை லைன் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து அனலைஸ் பண்ணுவோம். அப்போதைக்கு உங்களோட ஓன் இமேஜ் வந்து நிறைய அந்த ஜேபிஜி ஃபைல் தானே, அதில் வந்து நிறைய எம்பி இருந்ததுன்னா அது வந்து அனலைஸ் பண்ணும்போது பிளகியாரிசம் கம்மி ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அதில் அப்படியே வச்சுருங்க. ஓகேங்களா, பட் இந்த நம்மளோட மைக்ரோபியல் அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம்ல, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, அது பண்ணுறதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நம்மளோட ரிசர்ச் நம்மளோடதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மற்றவங்களோட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லேயும் அதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மைக்ரோபியலில் வந்து நம்ம பிளேட்ஸ் எல்லாம் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்களாக ஓனாக எடுத்து அந்த, அதாவது பொல்யூட்டட் ஏரியா, நான் பொல்யூட்டட் ஏரியா, அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி சைட்டு, ஸ்டடி ஏரியா, இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து எப்படி பார்த்தாலும் பிளகியாரிசத்தில் வராது. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வந்து வைக்கலாம். ஓகேங்களா, முன்னாடி வைக்கலாம். நிறைய தீசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயும் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பார்ட்லேயும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் வந்து நம்ம நிறையா வந்து யூனிஃபார்மான இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் அது இல்லாமல் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரும் நம்ம இன்னொருத்தவங்களோட தான் வந்து கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணிப்போம். ஸோ எந்தெந்த இடத்துல அதிகமாக வந்து நமக்கு பிளகியாரிசம் வருமோ அந்தந்த இடத்துல இமேஜஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்களே ஓனாக க்ரியேட் பண்ண இமேஜஸ், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பிளான், அந்த மாதிரி எல்லாம் கூட நம்மளோட சீனியர் தீசஸில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, மோஸ்ட்டாக ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் நீங்கள் போய் பாருங்கள். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் எப்படியும் 2 இமேஜஸ் வச்சுருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷனில் ஒர்க் பிளான் ரிலேட்டடாக வந்து இமேஜஸ் வச்சுருப்பாங்க. அவங்களே க்ரியேட் பண்ணி இமேஜஸ், ஒர்க் பிளானை வெறுமனே வந்து நீங்கள் போடாமல் அது இமேஜாக க்ரியேட் பண்ணி பிபிடியில் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது பிளகியாரிசம் வராது அந்த பேஜை வந்து சாஃப்ட்வேரில் போடும்போது. ஸோ அதனால் செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, ஹை எம்பி இருக்கிற மாதிரி உங்களோட ஓன் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் க்ரியேட்டட் இமேஜஸை வந்து நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஓகேங்களா, பிளகியாரிசம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா, தென் அது இல்லாமல் அவங்களே யூனிவர்சிட்டிலே சொல்லுவாங்க டேபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பாக்டீரியா பிளேட்ஸு அப்புறம் டேபிள்ஸ் இந்த மாதிரி யூனிஃபார்மாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். தென் அது இல்லாமல் கிவ் அ அப்ரிவேஷன் இன் அ ப்ராக்கெட். ஓகேங்களா, மோஸ்ட்டாக வந்து அப்ரிவேஷன் தான் நிறைய பிளகியாரிசத்துக்கு வரும். ஒரு இடத்துல நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல அப்ரிவேஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து ப்ராக்கெட்டில் கொடுங்க. ஓகேங்களா, அதோட ஃபுல் ஃபார்மாக இருக்கட்டும், நீங்கள் ஃபுல் ஃபார்மாக கொடுக்குறீங்க இல்லை ஷார்ட் ஃபார்மாக கொடுக்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் அப்ரிவேஷன். ஓகே.
ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் அப்ரிவேஷன். மோஸ்ட்டாக இந்த அப்ரிவேஷன்ஸ் தான் வந்து காமனாக இருக்கும். இதனால தான் பிளக்கியரிசம் வரும். இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த பிஹெச்டி இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, டேபிள் கீழே வந்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பிளக்கியரிசம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இது வந்து நான் என்னோட தீசிஸ்க்கு ரெடி பண்ண இமேஜஸ். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் வந்து நான் சொன்னேன்ல, அந்த இடத்துல பிளக்கியரிசம் நிறையா வரும். அது மாதிரி நம்மளே ஓனாக பிபிடியில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நான் பண்ண ஸ்டடீஸ் தான். என்னோட ரிசல்ட்டை தான் வச்சு நான் வந்து இமேஜாக ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து பிபிடியில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இமேஜாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி சேவ் பண்ணி உங்களோட தீசிஸில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.